சிவன் சதி காதல் கதையை பார்ப்போமா? சிவபெருமானுடைய கண்ணீர் விட்ட காதல் கதையை பார்ப்போங்க. சிவபெருமானுடைய அற்புதமான காதல் கதையை பார்ப்போம் வாங்க. தக்ஷன் இருந்தாருங்க. தக்ஷன் பிரம்மனுடைய மகன். அவர் என்ன பண்ணாரு, ஆதிபராசக்தியை நோக்கி தவம் இருந்தாருங்க. தனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு தவம் இருந்தாரு. அதே போல பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு சதின்னு பேர் வச்சாங்க. அந்த பெண் குழந்தை நாரதர் மூலமாக சிவபெருமானின் கதை கேட்டு வளர்ந்ததுங்க. கனவிலும் சிவபெருமான் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க சதி தேவியம்மா. அவங்க ஒரு பருவமங்கை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்யணும்னு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இளவரசரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது சதி தேவி சிவபெருமானை நோக்கியே, அவங்க மனசு ஃபுல்லாக சிவனை நோக்கியே இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு வேறு மாப்பிள்ளை வேண்டாம், நான் சிவபெருமானை தான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தக்ஷன் சொல்கிறாரு, எனக்கு சிவனை பிடிக்காது, சிவபெருமானை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு சதிதேவியம்மா, இல்லை நான் சிவனை நோக்கி தான் நான் போவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, கடுமையான தவம் பண்ணுறாங்க. அவங்க தவத்தை நோக்கி சிவபெருமான் வர்றாங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. காதல் மலர்ந்தது, கல்யாணம் நடந்தது, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதை கேள்விப்பட்ட தக்ஷன் ரொம்ப கோவமுற்றாருங்க. உடனே அவருடைய மாளிகையில் என்ன பண்ணார், ஒரு யாகம் வளர்த்தார். அனைவரையும் கூப்பிட்டாருங்க. ஆனால் சிவன் பார்வதி 2 பேரை தவிர அனைவரையும் கூப்பிட்டாங்க. அப்போது பார்வதி அம்மா சிவன் என்ன பண்ணுறாங்க, மனதார ரொம்ப வேதனைப்படுறாங்க, நம்மளை மட்டும் அழைக்கலை அப்படின்னு. அப்போ மறுபடியும் கேட்குறாங்க, நான் பிறந்த வீடு தானே, நான் போய் ஏன் கேட்குறேன், எங்களையும் அழைக்கலைன்னு நான் கேட்குறேன், நான் சென்று வரவான்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான், வேண்டாம் போகாத, அங்கே மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நான் கேட்குறேன், எங்களையும் அழைக்கலன்னு நான் கேட்குறேன், நான் சென்று வர்றேன், உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறாங்க. போய் வான்னு சொல்கிறாரு. அவங்க போகிறாங்க. அங்கே போனால் அவங்களுக்கு மரியாதை இல்லை, வான்னு கேட்கல, நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறாருங்க தக்ஷன். கேட்டு ரொம்ப அவமான குறைவாக பேசுகிறாங்க. சிவபெருமானை பேசுனதை கேட்டு தன் கணவரை மரியாதை குறைவாக கேட்கவும் ரொம்ப மனம் வருந்தி அழுகுறாங்க. இந்த பிறவியில் எனக்கு நல்ல தகப்பன் அமையலை, அடுத்த பிறவியில் எனக்கு என் மனசை புரிஞ்ச தகப்பன் எனக்கு கிடைக்கும், நான் அந்த யாக குண்டத்தில் இறங்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த யாக குண்டத்தில் இறங்குறாங்க. அந்த யாக குண்டத்தில் இறங்கின செய்தி கேட்ட சிவபெருமான் உடனே அவங்களுடைய ஒரு முடியை எடுத்து கீழே போடுறாங்க. அந்த முடி அந்த போட்ட முடியிலேருந்து வீரபத்திரர் வந்துடுறார். சரியான கோபத்தில் வர்றாருங்க. அங்கே இருந்த அனைத்தையுமே அழிச்சிட்டார். அழிச்சிட்டு தக்ஷனை பிடிச்சி அவருடைய கழுத்தை வெட்டிடுறார். வெட்டினதுக்கப்புறம் சிவபெருமான் வர்றார். சிவபெருமான்கிட்ட தக்ஷன் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார். சுவாமி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறார். சரின்ட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சதிதேவியம்மா கிடக்குறாங்க. அவங்கள அப்படியே கையில் எடுத்துட்டு மனம் உருகி மன வேதனையில் வந்துக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு எதுவுமே தெரில, சதிதேவி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அழுகிறாரு, தவிக்கிறாரு, அவருடைய மன வேதனையும் சொல்ல முடியலை. இந்த உலகமே அவருக்கு எதுவுமே தெரில, சதிதேவி மட்டும்தான் தெரியுது. அப்படியே தூக்கிட்டு காடு மேடு மலை அனைத்துமே அலைகிறாருங்க. அப்புறம் சதிதேவி அம்மாவை தோளில் போட்டு சிவதாண்டம் மாறுறாரு. இப்படி போனால் சரியாக வராதேன்ட்டு மகாபிரபு விஷ்ணு என்ன பண்ணுறாரு, தன் சக்கரத்தை வச்சு சதிதேவி அம்மாவுடைய உடம்பை 51 சக்தி பீடங்களாக வெட்டி நம்ம நாட்டில் போட்டுறாங்க. அதான் நம்ம வழிபடுற சக்தி தேவி அம்மா கோவில். பிறகும் என்ன பண்ணுறாரு சிவபெருமான், சதிதேவியுடைய ஞாபகத்துலேருந்து வெளியிலேயே வரல, ஆழ்ந்த தியானத்தில் போயிட்டார். அவரை யாருமே கூப்பிட முடியாத நினைவுக்கு போயிட்டார். பிறகு என்ன பண்ணுறாங்க, சதிதேவி அம்மா பார்வதி தேவியா அவதரிக்கிறாங்க. பார்வதி தேவியா பிறக்கிறாங்க. ஒரு அரசன் அரசிக்கு பிறக்கிறாங்க. அப்போ நாரதர் சதிதேவியின் பிறப்பை பற்றி பார்வதி தேவியுடைய அம்மா அப்பாட்ட இளவரசர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதுக்கு இளவரசர் ஆனந்தப்படுறார். சிவபெருமான் தனக்கு மருமகனாக வர்றது எனக்கு பெரிய பாக்கியம், நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் சதிதேவியை நோக்கி தவம் இருக்கார். பார்வதி அம்மா சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க. 2 பேரும் நிச்சயமாக சந்திப்பாங்க. இந்த ஜென்மத்திலேயாவது 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க. தேங்க்யூ.